இந்த இடத்துல அவருடைய இறுதி சடங்கு நடக்கிற தேர்ந்தெடுப்பு என்ன காரணம்? அவருக்கும் இந்த இடத்துக்கு உறவு என்ன பந்தம்? இந்த தோப்பு வாங்கி ஒரு 20 வருஷம் இருக்கும். அவர் தான் வச்சுருக்காரு. இங்கேயே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டிருக்காரு. அங்கே மன அழுத்தம் அதிகமாக இருந்தாலோ வேறு ஏதாவது அவருக்கு ப்ரெஷர் இருந்தாலோ அதை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த இதைத்தான் வச்சுருந்தார். நல்லா அவருடைய டேஸ்ட்டுக்கு இந்த இதை கெஸ்ட் ஹவுஸ் நல்லா பண்ணி வச்சுருக்கிறாரு. யாரையாவது தனியாக சந்தித்து பேசணும்னாலும் பெரிய ஆளுகள் இளையராஜா, வைரமுத்து மாதிரி ஆளுகளும் இங்கே வந்து சந்தித்து பேசுவார். அந்த மாதிரி ஆளுகளை வர சொல்லி பேசுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இவருக்கு ஒரு பெரிய ஆறுதலான இடம். தாய்மடியில் படுத்திருக்க மாதிரி ஒரு உணர்வு இங்கே இருந்தால் இருக்குன்னு சொல்லி சொல்லுவார். மனோஜா இருக்கும்போது அவருடைய இறுதி சடங்கு நிகழ்வு இங்கே தான் நடக்கணும் அவர் ஆசைப்பட்டார். அப்போ முதலமைச்சர் அங்கே வரனால வேணாம்னு சொல்லி தடுத்ததாக சொல்லப்பட்டார். அதை பற்றி எனக்கு தெரியாது. இப்போ இது தேனியில் அந்த மாதிரி வீட்டில் கொண்டு போகிறவங்க நேரம் இங்கே தான் வந்து அடக்க மாட்டாங்க. இங்கே தான் இறுதி சடங்கு எல்லாமே நடக்கிற ஏற்பாடுகள். தேனியில் வந்து வீடு வந்து மாடி வீடு. அங்கே வர்றவங்க வந்து பாடி அங்கே வச்சா எல்லாரும் வந்து இது பண்ண முடியாது. அதனால இடம் பத்தாது. ரெண்டாவது இந்த வீடு வந்து ரொம்ப நாளாக பூட்டியிருக்கு. ஒரு படுக்கையானதுலேருந்து அந்த வீடையும் இப்போ ஓப்பன் பண்ணல. இங்கே இருக்க கெஸ்ட் ஹவுஸும் ஓப்பன் பண்ணல. ஸோ அங்கேயே தான் இருக்குது. அவர் உடல் நலம் நல்லா இருந்திருந்தாருன்னா இங்கே தான் வந்து இருந்திருப்பார், போயிருப்பார். ரெண்டாவது அவ்வளோ பேரை அங்கே வச்சு நம்ம பண்ண முடியாதுன்றதுக்கு தான். ரெண்டாவது இவருடைய ஆசை இங்கேயே நடக்கணும்னு. அதனால் அவர் இங்கே பண்ணிடுறோம். உங்களுக்கு அவர் தாய்மாமன் ஒரு தாய்க்கு இணையானவர். உங்களுக்கு அவர்களோட பந்தம் எப்படி இருக்குது? எப்படியெல்லாம் பழகிருக்கீங்க? அவங்க குடும்பத்துக்கு அடுத்து எங்கள் குடும்பம் வரும். எங்கள் அம்மா, சின்னம்மா, அவங்க. அதில் நான் தான் மூத்தவன். அதனால் நான் வந்து அவங்க டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் ரொம்ப அவங்களோட க்ளோஸாக இருந்தேன். நான் 76 நான் வந்து கான்ஸ்டபிளாக போய் சேர்ந்து அப்புறம் நான் இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி, எஸ்பி ஆகிட்டேன். நான் ஒரு 10 வருஷம் எஸ்பியாக இருந்து ரிட்டையர்ட் ஆகி இப்போ ஒரு 12 வருஷம் ஆச்சு. அந்த 10 வருஷம் நான் எஸ்பியாக இருந்த பீரியடில் எனக்கு அவர் பெரிய பேக் போனாக இருந்தார். அவர் வந்து எனக்கு எல்லா உதவியும் செஞ்சுட்டு இருந்தார். அவருடைய அக்கா மகன்னு சொல்லும்போது அதுக்குள்ள மரியாதையும் சமுதாயத்தில் கிடைச்சி எனக்கு. நன்றி.